Hello all. Today's session in Python we are going to see indentation in Python. So indentation already நான் சொன்னது தான் ஸ்பேஸ் அண்ட் தி டேப் ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொன்னேன் நம்ம ப்ரோக்ராம் பார்க்கக்குள்ளே பார்த்தோம் ஓகே லேப் செஷனில் வந்து ஸோ ஒரு லைன் டைப் பண்ணோன்னு என்ட்ரு கொடுத்தோன்னே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் டைப் பண்ணணும் அது வந்து இன்டென்டேஷன் ஓகேவா ஸோ அதே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம எங்கே கொடுத்தோமோ இன்டென்டேஷன் வந்து அது ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே கர்சர் வந்து ஒரு பிளேஸில் வரும் பட் அது நம்ம அந்த பிளேஸ்லேருந்து நம்ம டைப் பண்ணோன்னா எரர் வந்துச்சு நம்மளுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு லேப் செஷன்லேயே இருந்து செஞ்சு காமிச்சேன் ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ஈக்குவல் டு தி இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ ப்ராப்பர் இன்டென்டேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து செக் பண்ணக்குள்ளே ப்ராப்பர் இன்டென்டேஷன் இருக்கணும் ஓகேவா அதை தான் நம்ம வந்து கோயிங் டு சீனும் ஸோ இன்டென்டேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஸ்பேஸ் அண்ட் டேப் தட் ஆர் யூஸ்ட் அட் தி பிகினிங் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் ஓகேவா தட் இஸ் காலிங் டஸ் தி இன்டென்டேஷன் ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் தட் இஸ் எல்ஸுக்கு முன்னாடி வர்றது ஆஃப்டர் எல்ஸ் ஓகே ஸோ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அது வந்து நம்மளோட ஹெடர் பார்ட் செகண்ட் கிளாஸில் வந்து எல்ஸ் வந்து ஹெடர் பார்ட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து சூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க எஸ்யூஐடி சூட் ஓகே நெக்ஸ்ட் இருக்கிற செகண்ட் கிளாஸில் வர பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஹெட்டர் இன் அ பைத்தான் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் ஃபாலோட் பை அ கோலன் இஃப் கண்டிஷனாக இருக்கட்டும் ஹெல்ஸ் பார்ட்டில் ஹெல்ஸாக இருக்கட்டும் எல்ஸிஃபாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் என்ன வரணும்னு சொன்னால் கோலன் வரணுன்ட்டு ப்ரோக்ராம் பார்க்குள்ளே பார்த்தோம் ஓகேவா ஸோ என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கோலன் வச்சுருக்க மாட்டோம் ஸோ எங்கே கண்டிஷன் செக் பண்ணுற பிளேஸில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்ஸாக இருக்கட்டும் எல்ஸிஃப் பார்ட்டாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து கோலன் மஸ்ட் பி தேர் ஓகேவா ஸோ இந்த above program the if else statement contains two header yes first class and the second class that is if statement else partலேருந்து இருக்குது okay that is the if a is greater than b and else the statement with the same intention belongs to the same group called as the suit yeah the statement with same intention மேலேயும் அதான் கொடுத்துருக்குறோம் கீழேயும் வந்து அதான் கொடுத்துருக்கோம் சேம் ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே ஒன்லி டிஃப்ரெண்ட் இஸ் ஏ இஸ் கிரேட்டர் அண்ட் பி இஸ் கிரேட்டர் அந்த மாதிரி தான் வருது ஸோ அது வந்து நம்ம சூட்னு சொல்லுவோம் ஹெட்டர் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் சூட் ஆர் டுகெதர் ரெஃபர் டு அஸ் தி கிளாஸ் ஸோ ஒரு ஹெட்டரும் அதோட பிலாங் டு சூட்ஸும் காலிங் இட் அஸ் தி கிளாஸ் அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் தி செகண்ட் கிளாஸ் வந்து வி ஆர் மென்ஷனிங் இட் ஓகே நெக்ஸ்ட் இன்டென்டேஷன் வேலிட் இன்டென்டேஷன் ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது statement ஓகேவா ஓகே we'll see from above example both a and b are properly indented in a both suits have the same amount of indentation okay in b each suit has different amount of indentation ஓகேவா ஸோ உனக்கு புரியுதா இங்கே வந்து ஏல வந்து see if condition statement else statement சேம் லைனில் வருது இஃப்பும் எல்ஸும் வந்து சேமாக வந்துடுது ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சேம் லைனில் வருது பட் ஹியர் இஃப் எல்ஸ் சேமாக வருது பட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டென்டேஷனில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி இருக்குது செகண்ட் வர எல்ஸ் பார்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது ஸோ இன் பி ஈச் சூட்ஸ் ஹேஸ் தி டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் இன்டென்டேஷன் திஸ் இஸ் சிஸ்டமேட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒன்லி நம்ம திங் விச் வி ஹவ் டு see is எல்ஸும் இஃப்பும் ஸ்ட்ரெயிட் லைனில் வருதான்றதை நம்ம பார்க்கணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு another exampleமா if condition statement அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம கண்டென்ட் பார்ப்போம் for the above example both a b are the example of the invalid indentation ஓகேவா and the systematically incorrect okay so in a the if and else header of the if statement are not correct ஓகேவா இஃபுக்கு நேராக எல்ஸ் இல்லை நான் ஆல்ரெடி சொன்னேன் இஃபுக்கு நேராக வரணும்னு ஸோ நல்ல ராங் இன் பி ஹெட்டர் ஆர் இன்டென்டட் தி சேம் அமௌண்ட் however statement within the second suit are not properly aligned ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் இருக்குது இஃப்பில் இருக்க எஃப்க்கு நேராக தான் எல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஸோ அது வந்து ராங் அதே மாதிரி செகண்டில் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட்டு எல்ஸ் பார்ட்டில் இருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சேம் லைனில் பிகின் ஆகல ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பிஃபோராக பிகின் ஆகுது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லேட்டராக பிகின் ஆகுது ஸோ அதுவும் வந்து ராங் ஸோ இது வந்து இன்வேலிட்கான எக்ஸாம்பிள் புரியுதா இன்டென்டேஷன் ஸோ வேலிட் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும் இன்வேலிட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் கிளாஸ் ஹெடர்னா என்ன சூட்ஸ்னா என்னன்றது மட்டும் மென்ஷன் பண்ணால் இட்ஸ் எனஃப் okay this is the indentation in python which is important question okay
ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவிங் ஆன் டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்கறது வந்து மல்டிவே செலெக்ஷன், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது வந்து we are going to see. So multiple statement when to nested if and the if else if statement. Nested if statement when selecting amount more than two set of statement is needed, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம nested if statement வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது if condition உள்ளே another if condition யூஸ் பண்ணுறது வந்து nested if. ஓகேவா? let's see with the example. இங்கே வந்து நம்ம கிரேட் செக் பண்ணுறோம். எபோவ் 90 அந்த ஏ கிரேடு, எபோவ் 80 அந்த பி கிரேடு, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து சி கிரேடு. ஸோ அப்பயும் இல்லைன்னா அவங்க வந்து டி. ஓகேவா? இந்த எந்த கிரேடும் இல்லைன்னா நம்ம வந்து எஃப் கிரேடுன்னு கொடுக்கணும். அப்போ இங்கே எத்தனை எல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் கண்டிஷன். okay, the above example is a 5-way selection. In the first if statement, the variable grade is greater than or equal to 90, grade A is displayed. அப்படி இல்லைன்னா else பார்ட்டுக்கு போவாங்க. ஓகேவா? if a grade is less than 90, then else part is executed. if a grade is greater than or equal to 80, then B grade is displayed. okay, it will check like that. so இதான் வந்து nested if else statement. you can write any example for this. ஓகேவா? இதுதான் எழுதணும் இல்லை, whatever example which is okay for you, you can write it. next, if else if statement. For the multi-selection, the if else if statement allows us to check multiple expression for true and execute a block of code. ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் போகும். ஓகே, அகெயின் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப். எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, எல்சி வித் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, we are getting a value from the user and we are printing it. We are checking the value. if it is greater than 0, it's a positive number. Less than 0, it's a negative number. Neither positive nor negative means it will go to the default part and print it as the 0. okay, so from the above program, if the input is positive, the if block is executed. if the input is negative, the else if block is executed. Neither positive nor negative, the block, that is the default block 0 will get executed. okay, next, ஐட்ரேட்டிவ்னா லூப்ஸ்ன்னு ஆல்ரெடி சொன்னேன், மல்டிபிள் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து டூ மெயின் திங் வந்து வைல் லூப் அண்ட் தி ஃபார் லூப். டூ வைல் பார்க்கலைங்க, நம்ம வைலும் ஃபாரும் பார்க்க போகிறோம். ஓகே, an iterative control statement that allows for the repeated execution for the certain or a set of statement தான் வந்து நம்ம iterative. okay, here we are going to see two loops, while loop and the for loop. so while loop is used to execute a block of statement as long as the given condition true ஆகிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா தி லூப் வில் கம் அவுட் ஆஃப், தட் இஸ் தி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்ட்ரோல் வந்து அந்த லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட் போடணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வி ஆர் செக்கிங் இட். ஸோ ட்ரூ ஆகிற வரைக்கும் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் வில் கம் அவுட், கண்ட்ரோல் வந்து கண்டிஷன் வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஃபால்ஸ். எக்ஸாம்பிள் சம் ஆஃப் சீரீஸ் எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரிண்ட் சம் ஆஃப் சீரீஸ் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நேம் டைப் பண்ணணுன்னு வந்து ஆல்ரெடி ஹேவ் டோல்ட் யூ. ஸோ பிரிண்ட் உள்ள வந்து சம் ஆஃப் சீரீஸ் கொடுத்தாச்சு. ஸோ என்ற வேரியபிள் வந்து எடுக்கிறோம், அதோட டேட்டா டைப் வந்து இன்ட். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ வேல்யூ. ஓகே, we are asking a user to give a value. then இனிஷியலாக சம்மோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஸோ now we are checking it. ஐயோட I is less than or equal to n வந்து we are checking it. ஐயோட வேல்யூ 1 should be less than or equal to n, whatever value we are getting from the user 5 இல்லையா? then sum equal to sum plus I equal to I plus 1. இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யோர் ஒர்க்கு சம் ஆஃப் சீரீஸ்க்கு மேனுவல் கேல்குலேஷன் போடணும். ஓகே, மேனுவல் கேல்குலேஷன் which is nothing but n ஈக்குவல் டு எடுத்துக்கோங்க. n ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன வேல்யூ வாங்கியிருக்கோம், என்டர் வேல்யூ 5 இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் சம் ஈக்குவல் டு 0, I ஈக்குவல் டு 0 போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு வைல் கண்டிஷனில் I இருக்க இடத்துல வந்து 1 ஷுட் பி லெஸ் than or equal to என்னோட வேல்யூ என்ன யூசர் கொடுத்தாங்க 5 இல்லையா? ஸோ 1 இஸ் லெஸ் than or equal to 5 கண்டிஷன் ட்ரூவா? கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே போவாங்க. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I. சம்மோட வேல்யூ 0 ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்து 1. 0 ப்ளஸ் 1 இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1. I ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து 1. 1 ப்ளஸ் 1 என்னது 2.
அண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உனக்கு. அகெயின் ஐயோட வேல்யூ 2 வந்துடும். 2 வச்சு நீங்கள் n செக் பண்ணணும். 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 நெக்ஸ்ட்டு 3 ஆகும். 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அது வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அன்டில் 5. ஸோ அப்போ 5 வரக்குள்ளே நம்மளுக்கு சம்மோட வேல்யூ என்ன வருதுன்றது வந்து நீங்கள் எனக்கு மேனுவலாக பென்சிலில் போட்டு ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு டூ இட். ஓகே சார், ஐ வில் கால் சம்படி அண்ட் ஆஸ்க் யூ டு சென்ட், யூ மஸ்ட் சென்ட் இட். கிளியர்? நெக்ஸ்ட்டு whileக்கே another ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. Take 10 integer for a keyboard using loop and print the average value on series. Okay, அதுவும் average total print பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. You can write any example of this. Okay, next is the for loop. For loop in Python is used to iterate over item of the any sequence. Okay, ஸோ இங்கே நம்ம லூப் வந்து செக் பண்ணுறோம். If it is true, it will go. ஓகேவா? again iterate ஆகிட்டே இருக்கும். next. If it is false, the controller will come out of the condition and it will end. Okay, ஸோ இங்கே பாரு, ஃபார் லூப்போட இங்கே சின்டாக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நம்ம யூஸ்வலாக இது வரைக்கும் பார்த்தது ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10 i++, இதான் நம்ம வந்து நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தது. பட் ஹியர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோட வேல்யூ வந்து மேலே டிஃபைன் பண்ணுறோம். இன்சைட் ஃபார் லூப் பண்ணாமல் we are defining it for வேரியபிள், தட் இஸ் ஐ தான் நம்ம வேரியபிள் இல்லையா, ஐயோட வேல்யூ டிஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஓகேவா, எத்தனை வரைக்கும் செக் பண்ணுன்றதை போடுறோம். புரியுதா? ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார் லூப் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, நார்மல் லைக் ஆஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்காது. again your work is to do sum of series வந்து while loopல செக் பண்ணோம் இல்லையா, அதே வந்து ஃபார் லூப்ல செக் பண்ணி have to write a program. ஓகே, remaining thing all the same, loop வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபார் லூப் அப்ளை பண்ணி sum of series program வந்து you must write it in your note. okay, next definite loops and indefinite loops ன்னு இருக்கு. ஓகேவா? indefinite loopனா is an iterative control structure that never terminate, கம்ப்ளீட் ஆகாது. இன்ஃபைனைட்டாக வந்து போயிட்டே இருக்கும். இன்ஃபைனைட் லூப்ஸ் ஆர் ஜென்ரலி இது ரிசல்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எரர். ஏதாவது எரர் நம்ம லூப்பில் தப்பு பண்ணியிருந்தோன்னா அது இன்ஃபைனைட் லூப்ஸாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் sum equal 0 i equal to 1 we are getting a value from the user, i is less than or equal to n செக் பண்ணுறோம். sum equal to sum plus n. From the above example, if condition of a while loop never be false ஆகாது, and the infinite loops will be result and it's executed. Since i is initialized to 1, நம்ம 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குமே தவிர அது டெர்மினேட் ஆகாது, which leads to the error. It is calling it as the infinite loops. Next, definite loop is a programming loop in which the number of times the loop will iterate can be determined before the loop is executed. ஓகேவா? இதுக்கு நம்ம சம் ஆஃப் சீரீஸ் தான் எடுத்துருக்குறோம். ஓகேவா? இங்கே வந்து கரெக்ட் டைமில் வந்து இட் வில் எண்ட். லூப் வந்து ஓகே இத்தனை டைம் தான், அதாவது 5 யூசர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த 5 டைம்ஸ் தான் இந்த லூப் வந்து செக் பண்ணி இட் வில் எண்ட் இட். ஸோ இது வந்து நம்மளோட டெஃபனைட் லூப். ஓகேவா? இது திஸ் ஓன் லீட்ஸ் டு தி எரர். ஓகே, ஸோ இதுக்கும் சம் ஆஃப் சீரீஸ் எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் சம் ஆஃப் சீரீஸ் இன்ஃபைனைட் லூப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, indefinite லூப்புக்கு வந்து எக்ஸாம்பிள். Indefinite loop is a program loop in which the number of times the loop will iterate is not known before the loop is executed. See here the vowel, enter the vowel, we are asking it. Okay, next while vowel A and vowel E, print you entered a correct vowel, print please enter A or E. ஓகேவா? ப்ளீஸ் என்டர் வவல்ஸ் ஈன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ண உடனே வவல் ஈயாக இருக்கிறதுனால என்ன எனக்கு வந்துருச்சு, ப்ளீஸ் என்டர் ஏ ஆர் இ. ஓகேவா? அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வவல்ஸ் வந்து நான் அந்த லெட்டர் ஏ அண்ட் இ ரெண்டுத்தில் இருக்கிற ஒரு லெட்டர் பிரிண்ட் பண்ணதுனால அது வந்துருச்சு. ஸோ வேறு ஏதோ லெட்டர் நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா யூ என்டர்ட் அ கரெக்ட் வவல். நோ வவல் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ளீஸ் என்டர் அ வவல். ஓகேவா? வவல் நம்ம கேட்குறோம். ஓகே, ஸோ வைல் வவல் நான் என்ட்ரு பண்ண வவல் வந்து AEIOU, அதில் நான் 2 வவல் தான் இங்கே செக் பண்ணுறேன், ஏவாக இருக்கணும் ஈயாக இருக்கணும்ன்ட்டு. ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் ஏ பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா யூ என்டர்ட் அ கரெக்ட் வவல். இஃப் இட் இஸ் இ யூ என்டர்ட் அ கரெக்ட் வவல். அதர் தென் லெட்டர் கொடுத்துருந்தேன்னா ப்ளீஸ் என்டர் ஏ அண்ட் இ வரணும். இங்கே நாம் வந்து இ கொடுத்துருக்கிறதுனால இட் ஷுட் பி, இங்கே ராங்காக இருக்குது, இட் ஷுட் பி யூ என்டர்ட் அ கரெக்ட் வவல் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். ப்ளீஸ் என்டர் ஏ ஆர் இ இங்கே வராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டி என்டர் ப்ளீஸ் என்டர் வவலில் டி கொடுத்துருந்தேன்னா தான் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்கும், ப்ளீஸ் என்டர் ஏ ஆர் இன்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இதான் வந்து இன்டெஃபினைட் லூப். ஓகே,
So difference வந்து definite loop is a program loop in which the number of times the loop will iterate can be determined before the loop is executed. நம்மளுக்கு தெரியும் இது எத்தனை டைம் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. Indefinite loop is a program loop in which the number of times the loop will iterate is not known before the loop is executed. நம்மளுக்கு தெரியாது அது எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும். ஓகே இத்தனை கைண்ட் ஆஃப் இத்தனை நம்பர்ஸில் வந்து நம்பர் ஆஃப் லூப்ஸில் வந்து இட் ஹாஸ் பீன் டெர்மினேட்டட் அப்படின்றது. அது வந்து இன்டெஃபினைட் லூப்ஸில் வரும். ஓகே next input error checking. An exception in an error that happens during the execution of the program, okay, is the input error checking. Error handling is generally resolved by saving the flow of execution at the moment of error occur and interrupting the flow of program to execute the special function or piece of code which is known as the exception handler. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் உனக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்ன்றது என்ன எரர்ன்றதோ அது ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு ஜீரோ டிவிஷன் எரர் அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து செக் பண்ணி உடனே வந்து நம்மளுக்கு வந்து என்ன எரர்னு டிஸ்பிளே ஆகும். எங்கள் எக்ஸாம்பிள் பாரு, ப்ளீஸ் என்டர் நம்பர் 23.5 கொடுத்துருக்காங்க. ஓகே வேல்யூ எரர் இன்வேலிட் லிட்ரல் ஃபார், அதாவது இன்ட்டில் நம்ம வேல்யூ வாங்கிட்டு ஃப்ளோட்டில் வந்து வேல்யூ வந்து கெட் யூசர் வந்து கொடுத்துருக்காங்க 23.5. அப்போது அது வந்து வேல்யூ எரராக வருது. அப்போனா என்ன சொல்லுது, இட்ஸ் இஸ் டிஃப் definitely indirectly they are saying give a value as the integer, you have been given as the float அப்படின்றது வந்து it has been mentioning. இதுதான் input error checking. okay so assuming you want to ask the user to enter an integer number, if you use an input, the input will be string which we have to cast into an integer. If the input has not been a valid integer na value error will generated. சரியா? ஸோ நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அந்த டேட்டா டைப்பில் வந்து வேல்யூ ஷுட் பி கெட். ஓகே ஸோ அதில் அந்த டேட்டா டைப் கொடுத்துருந்தாங்க யூசர் கொடுத்தாங்கன்னா வேல்யூ எரர் வில் கெட் டிஸ்பிளேட். ஓகே ஸோ இதோட வந்து நம்ம யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 2 வந்து ஃபுல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், தென் ஃபைனலி இன்புட் எரர் செக்கிங் பார்த்தோம். ஸோ டுடே செஷனில் வந்து இன்டென்ஷன் இன் பைத்தான், தென் மல்டிவே செலெக்ஷன், நெஸ்டட் இஃப், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, தென் லூப்ஸ் பார்த்தோம், வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து இங்கே குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் உங்களை எக்ஸாம்பிள் சம் ஆஃப் சீரீஸ் ஃபார் லூப் கன்வெர்ட் பண்ணி போட சொன்னேன். இன்ஃபைனட் லூப்ஸ், லூப் ஓன் கெட் end because of certain error, infinite loop. next definite and indefinite loops பார்த்தோம். then அதோட difference followed by the input error checking. okay with this we are completing our unit 2. so third unitல தான் நம்ம இந்த நியூ கான்செப்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட், டிக்ஷனரி, செட்டு. ஸோ அந்த கான்செப்ட்லாம் வந்து will be seeing on the unit 3. okay so any doubt please kindly ask me and please kindly execute and see if you have Python software in your laptop or the system. okay